அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் எல்லாருமே உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். தடைகளையும் முறியடித்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. எதிர்மறை எண்ணங்களை குறைச்சிக்கிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க இந்த சித்திரை மாதம் முழுவதுமே. அதே மாதிரி நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிய போகுது. வாகன மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாமே இந்த மாதத்தில் வரும். மேலதிகாரிகளோட ஆதரவு உத்தியோகத்தில் கிடைக்கும் உங்களுக்கு ஓரளவு. கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. அப்போ மனதில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் குறையும். உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் குறைய போகுது. நேர்மறை சிந்தனை அதிகரிக்க போகுது. எதிலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த மாதத்தில். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம் அப்படிங்கிறது நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அடித்தளமாக இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும், பட்ட அவமானத்துக்கும், பட்ட தோல்விகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இருட்டில் இருந்துட்டு வந்த உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த 2.5 வருட காலத்தில் மனதில் அழுத்தி கொண்டிருந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர போறீங்க. ஒரு ஜெயிலில் இருந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். அதுவும் விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம். தொழிலாக இருந்தாலும் சரி, உறவுகள், வேலைவாய்ப்பு, குழந்தைகள், கடன் விஷயத்திலையும், வாக்கு விஷயத்திலையும், ஆரோக்கியத்திலையும், இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே ஒரு மனக்குறை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மனதில் அழுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் இனிமே நீங்கள் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வைக்க போகிறீங்க. நீ இதுவரைக்கும் எல்லா விஷயத்துலையும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த நீங்கள் இனி கவலைகள் எல்லாமே உதறி தள்ளிட்டு துள்ளி குதித்து தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எழுந்து வரக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சுக்கிரன் மீன ராசியில் இருக்கிறாரு.
குரு வந்து சித்திரை மாதம் 31 தான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அப்போ நீங்கள் நினச்சது நடக்க போகுது. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இல்லத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. எடுத்த முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தந்தை வழி உறவில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே. மீன ராசியில் புதன் வந்து சித்திரை மாதம் 24 வரைக்கும் இருக்கிறாரு. புதன் வந்து நீச்சம் பெற்றும் பக்குரம் பெற்று செஞ்சிருக்கிறார். விரையாதிபதி புதன் பலம் இழந்திருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். அப்போ விரயத்துக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அலுவலக பணிகளில் கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். தாயாருக்கு கை கால் வலி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கும். சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் சொத்துக்கள் வாங்கும் பொழுது விற்கும் பொழுது அதில் வில்லங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கணும். இல்லை வேற ஏதாவது காரணத்தால் விற்க முடியாமல் கூட அந்த சொத்து அப்படிங்கிறது இருக்கலாம். அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும். சகோதரர்கள் வழியில் எதிர்பாராத விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். சுப நிகழ்ச்சிகளில் தடைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு கடகராசிக்காரர்கள்லாம் செய்துக்கிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரிவு இதெல்லாமே இருந்திருக்கும் இது வரைக்கும். அதே மாதிரி அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தாலே அதை ஒரு தடவையில் முடியாது. அந்த காரியம் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் அந்த காரியம் அப்படிங்கிறது முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதான பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே. அந்த கணவன் மனைவிக்கு இடையே சரியான புரிதல் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த புரிதல் வந்துட்டாலே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் வந்துடும். விட்டு கொடுத்தாலே பாதி பிரச்சனையும் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு. இந்த சித்திரை மாதத்தில் கடகராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு சூரியன் வராரு. அப்போ சித்திரை மாதத்தில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே கிடைக்க போகுது கடகராசிக்கு. வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழில் ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. அரசியல்வாதிகள்லாம் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால உங்களுடைய நல்ல பெயரை தற்காத்து கொள்ளுறதுக்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவியா இருக்கும். மாணவர்கள்லாம் படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்தா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துல உள்ளவர்கள் எல்லாத்தையும் பெண்கள்லாம் அனுசரித்து போகணும். அரசாங்கத்தின் மூலம் கேட்டிருந்த கடனுதவிகள், வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். கலைத்துறையினர்களுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. தொழிலில் கடின உழைப்பை செயல்படுத்தினீங்க அப்படின்னா தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்தில். கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் கோபத்தை உண்டாக்கினாலும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் கவனமாக இருங்க இந்த மாதத்தில். அதே மாதிரி திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்கள் எல்லாரும் உணவு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க.